ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஸ்பீட் போஸ்ட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பீட் போஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்பணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பீடாக அனுப்பணும் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் லெட்டர்ன்றது அட்ரஸி, அந்த கன்சர்ன் பர்சனுக்கு தான் இந்த லெட்டரை வாங்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்பலாம். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பீட் போஸ்ட் இது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் சர்வீஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இந்தியா ஒன் ரேட்ன்ற ஒரு கான்செப்ட் உண்டு. வெறும் 50 கிராம்குள்ள நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே அனுப்பிச்சாலும் வெறும் 15 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் தான் ஸ்பீட் போஸ்ட்டில். ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டும் டிபெண்ட் அப்பான் த வேல்யூ. இன்சூரன்ஸ் அப் டு 1 lakh இது பண்ணுறாங்க. 24 hours புக்கிங்ஸ் ஃபெசிலிட்டியும் செலக்டட் போஸ்ட் ஆஃபீஸில் மேஜர் சிட்டியில் இருக்குது. இதை நான் எங்கே இருக்குது அப்படின்றத நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஊரில் ஆர்எம்எஸ் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு 24 hours புக்கிங் ஃபெசிலிட்டி ஸ்பீட் போஸ்ட்டு இருக்குது. ஆன்லைன் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு. பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டையும் ட்ராக் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் லெட்டரையும் ட்ராக் பண்ண முடியும். நார்மல் போஸ்ட்டை ட்ராக் பண்ண முடியாது. டெலிவரி இன்ஃபர்மேஷன் வயா எஸ்எம்எஸ், டெலிவரி ஆகிறத எஸ்எம்எஸ் மூலமாகவும் ஸ்பீட் போஸ்ட் இது மூலமாக பண்ணிக்கலாம். கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு ஃப்ரீ பிக்கப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்ல எவ்வளோ வெயிட் மேக்ஸிமம் நம்மளால அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ வரைக்கும் தான் அனுப்ப முடியும். 35 kgs வரைக்கும் தான் பார்சல்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அக்ராஸ் அவர் நேஷன். ஒன் இந்தியா ஒன் ரேட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 கிராம் கீழே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ரேட் ரொம்ப அஃபோர்டபுள். ஸ்பீட் போஸ்ட்ல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புக் நோ பே லேட்டர் அப்படின்னு கார்பரேட் அண்ட் கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. வால்யூம் பேஸ்டு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி, இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் கிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. காம்பன்சேஷனும் கொடுக்குறாங்க. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆச்சுன்னா என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா, டபுள் த வேல்யூ ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் ஆர் 1000 rupees விச் எவர் இஸ் லெஸ், அந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஸ்பீட் போஸ்டோடைய டேரிஃப் சார்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிறது. அப் டு 50 grams இந்தியாக்குள்ளே எங்கே அனுப்பிச்சாலும் 35 ரூபா ப்ளஸ் டேக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அங்கேயே பக்கத்துலேயே அனுப்பிச்சிங்கன்னா வெறும் 15 ரூபா தான். பட் அக்ராஸ் இந்தியா 50 கிராம்குள்ளே எங்கே அனுப்பிச்சாலும் ஒன் இந்தியா ஒன் ரேட் கான்செப்ட் அப்ளிகல் ஆகும். அதுக்கப்புறம் 51 கிராம்லேருந்து 200 கிராமுக்கு டிபெண்டிங் அப்பான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். 201 கிராம் டு 500 கிராம்ஸ், 201 to 500 கிராம்ஸ்க்கும் ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். அடிஷ்னல் 500 கிராம்ஸ்க்கு ஒவ்வொரு இதுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த டேரிஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். பிஓடி சார்ஜ் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி எனக்கு வேணும், நான் அனுப்புகிற ஸ்பீட் போஸ்டிங்னா வெறும் 10 ரூபா தான் ஒரு ஆர்டிக்கலுக்கு. ஸ்பீட் போஸ்ட்டில் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. வாக்கின் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்லி ரெவன்யூ 2000 1 லட்சம் இருந்தால் 5%, அபவ் 1 lakh இருந்தால் 10% டிஸ்கவுண்ட். இது எப்படி அப்படின்னா, அவங்க சென்டருடைய அட்ரஸ் சேம் அட்ரஸ் எவ்வளோ, இப்போ 10 போஸ்ட் ஒரே சென்டர் அட்ரஸ்க்கு அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட் ஸ்லாப் அப்ளிகபிள் ஆகும். ஸ்பீட் போஸ்டோடைய டேட்ன்றது டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, இஎம்எஸ் ஸ்பீட் போஸ்ட்னு இருக்கும். இஎம்எஸ்ன்றது இன்டர்நேஷனலி அக்செப்டட் ஒரு டேர்ம். இஎம்எஸ்ன்றது என்னன்னா எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ். ஸோ எவ்வளோ ஃபாஸ்டா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ உங்களுடைய ஆர்டிக்கிள், அதை தான் அது டினோட் பண்ணுது. லோக்கல்னா 1 to 2 days, மெட்ரோ டு மெட்ரோனா 1 to 3 days, ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல்னா 1 to 4 days, சேம் ஸ்டேட்னா 1 to 4 days, ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி 4 to 5 days. இந்த மாதிரி ஸ்லாப் இந்தியா போஸ்ட்ல டேட் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிஸ்க்குலாம் நெக்ஸ்ட் டேவே போயிடுது வித்தின் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா. அதர் ஸ்டேட்னா 2 days ஆகுது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக ஸ்பீட் போஸ்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸ்பீட் போஸ்ட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில பேர் இப்போ பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிடணும், நான் கோயிலுக்கு போக முடியல இந்த கொரோனானால, அதே மாதிரி நான் சபரிமலா போக முடியல, திருப்பதி போக முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கோழி பிரசாத் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்காக ஸ்பீட் போஸ்ட் மூலமா
ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்க எம்ஓ ஃபார்ம் இருக்கும், ஃபில் பண்ணி எம்ஓ பண்ணாலே உங்க வீட்டுக்கே ஸ்பீட் போஸ்ட் வழியா பிரசாதம் வந்துடும். ஸ்பீட் போஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஆப்ஷனு வித் அஃபோர்டபுள் ரேட்ஸ். டு டூ என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டான அட்ரஸ், கரெக்டான பின்கோடு எழுதினாலே உங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கன்சர்ன் போஸ்ட்மேன் ஈஸியா இருக்கும் டெலிவரி பண்றதுக்கு. மிக முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்க அனுப்பும் போது. யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்க. கிளியரா எழுதுங்க. ரொம்ப கிறுக்கி எழுதுனீங்கனாலும் அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். எப்பவுமே சென்டர் உங்களுடைய அட்ரஸை வந்து ரிவர்ஸ் சைட் ஆஃப் த டாக்குமெண்ட்ல அனுப்புங்க. யார் அனுப்புறீங்களோ அப்பதான் யார் அனுப்பியிருக்கான்றதை ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். நீங்க ஒரே பேஜ்ல அனுப்பும் போது லெஃப்ட் சைட் கார்னர்ல அனுப்பிச்சாலும் ஓகே தான், பட் பேக் சைட்ல அனுப்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கீப் ஏ ட்ராக் ஆஃப் யுவர் பார்சல் ஜேர்னி. கண்டிப்பா ஸ்பீட் போஸ்டையும் ரெஜிஸ்டர் போஸ்டையும் நீங்க ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, போஸ்ட் இன்ஃபோ ஆப்பை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆர்டிகல் கன்சைன்மெண்ட் இருக்கும், அதுல கிளிக் பண்ணிட்டு 13 டிஜிட் நம்பர், அது ஸ்பீட் போஸ்டா இருக்கட்டும் இல்ல ஆர்எல்லா இருக்கட்டும், எதுனாலும் 13 டிஜிட் நம்பர் போட்டு நீங்க கேப்சாவை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இப்போ என்னெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணும் அப்படின்றதான வீடியோ கிளிப் தான் இது, பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அனுப்புறவருடைய மொபைல் நம்பரும் அவருடைய பின்கோடும் கரெக்டா இருக்கணும். சென்டர் மாதிரியே ரிசீவர் சைடும் அவருடைய மொபைல் நம்பரும் அவருடைய பின்கோடும் கரெக்டா இருந்தாலே ரொம்ப ஈஸியா நீங்க அனுப்பக்கூடிய கன்சைன்மெண்ட்டை ரீச் ஆயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போஸ்ட் இன்ஃபோ ஆப் மூலமா நீங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். நீங்க அனுப்பக்கூடிய ஸ்பீட் போஸ்டா இருக்கட்டும், ரெஜிஸ்டர் லெட்டரா இருக்கட்டும், எதெல்லாம் டோன்ஸ் நீங்க அனுப்பும் போது எதெல்லாம் டோன்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா பீரியட்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உண்மையாலுமே ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல இருந்து மெடிக்கல் ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தின் இந்தியாவாக இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும் அவங்க ஒரு பெரிய ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக இருந்தாங்க. இதில் மெயினாக கொலாபரேட் பண்ணது கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ், அவங்களுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மேஜிக் ஹேப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து கன்சியூமரை ட்ராக் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லாம் கொடுத்து
அட்டகாசம் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா போஸ்ட் இந்த கோவிட் டைம்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முக்கியமான கோவில் ஸ்தலங்கள்ல இருந்தும் பிரசாதம் வர்றதுக்கு இந்தியா போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் மூலமா உங்க வீட்டுக்கே வர்றதுக்கு மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ், அதாவது மணி ஆர்டர் அந்த பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்க இந்த மாதிரி நான் எனக்கு வந்து திருப்பதி லட்டு வேணும், அந்த ஃபார்ம் கொடுங்க, அதை நான் ஃபில் பண்ணி அமௌண்ட் பே பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ இந்தியா போஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ நீங்க வீட்டில இருந்தே உங்களுக்கு இஷ்டமான கடவுளுடைய பிரசாதத்தை வீட்டுக்கே வர மாதிரி பண்ணிடலாம். கிரீன் டிரைவ்லயும் மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கு நம்ம இந்தியா போஸ்ட். இப்போ டெல்லி அண்ட் மும்பைல பாத்தீங்கன்னா ஓடுற 125 வெஹிக்கிள் ஃபிளீட்ஸ்லயும் சிஎன்ஜி மூலமா தான், அதே மாதிரி சோலார் மூலமா தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1.29 lakhs ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல அவங்க கொடுத்துருக்க ஆர்ஐசிடி டிவைஸ் சோலார் பவர்ட் மூலமா தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டபுள் மாஸ்க்ன்றது ரொம்பவே அத்தியாவசியமா வந்துட்டு இருக்குது. ஏன்னா டெல்டா பிளஸ்னு ஒரு மியூட்டேட்டட் கொரோனா வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. டபுள் மாஸ்க்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு காட்டன் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு சர்ஜிக்கல் மாஸ்க் போடுங்க. ஸோ இது உங்களுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொரோனா வேவ் செகண்ட் வேவ் அட்மோஸ்ட் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கனால வேக்சினேஷன் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் போடுறதுனால ஃபீவர், ஹெட்டேக், பெயின், டிஸ்னஸ், வீக்னஸ் வரலாம், அது ஃபியூ டேஸ்ல சரியாயிடும். வெளில போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, ஹேண்ட் வாஷ் குவைட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.